இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலா பாரதி ராஜாவோட வாழ்க்கை பயணத்தை பகிர்ந்துகிட்ட அவங்களோட மனைவி சந்திரலீலா தற்பொழுது அவருடைய மறைவால கடும் துயரத்துல இருக்காங்க. தமிழ் திரையுலகோட போக்கையே மாத்தின இயக்குனர்கள்ல ஒருத்தரா திகழ்ந்த பாரதி ராஜா தன்னோட 84வது வயதுல காலமானது ரசிகர்கள் மற்றும் திரையுலகினருக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி கிராமத்து வாழ்க்கையையும் மனித உணர்வுகளையும் இயல்பா திரையில பதிவு செஞ்சு தனக்கென ஒரு தனி இடத்தையே உருவாக்குனவரு. பாரதி ராஜாவோட மறைவால தமிழ் திரையுலகம் மட்டும் இல்லாம அவருடைய குடும்பத்தினரும் மிகப்பெரிய இழப்பை சந்திச்சிருக்காங்க. குறிப்பா கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலா அவர் கூட வாழ்க்கை பயணத்தை பகிர்ந்துகிட்ட அவரோட மனைவி சந்திரலீலா மற்றும் மகள் ஜனனி தற்பொழுது கடும் சோகத்துல இருக்காங்க. 1974ஆம் ஆண்டு சந்திரலீலாவை திருமணம் செஞ்சுக்கிட்ட பாரதி ராஜா இயக்குனரா பிரபலமாவதுக்கு முன்னாடியே குடும்ப வாழ்க்கையை தொடங்கி இருந்தாரு. திரையுலகில பாரதி ராஜா புகழோட உச்சத்தை தொட்ட பொழுதும் சந்திரலீலா எப்பொழுதுமே வெளிச்சத்துக்கு வராம குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டாங்க. பல மேடை நிகழ்ச்சிகள்லயும் நேர்காணல்கள்லயும் தன்னோட வெற்றிக்கு முக்கிய காரணம் மனைவிதான் அப்படின்னு பாரதி ராஜா சொல்லி இருந்தாரு. குடும்பத்தோட ஒற்றுமையும் அமைதியும் காத்து வந்தவர் சந்திரலீலா அப்படின்னு அவருடைய குடும்பத்தினர் பல முறை குறிப்பிட்டிருக்காங்க. 2004ஆம் ஆண்டு நாட்டோட உயரிய விருதுகள்ல ஒன்றான பத்மஸ்ரீ விருதை பெற்ற பொழுது கூட தன்னோட சாதனைகளுக்கு பின்னால இருந்த மனைவியோட தியாகங்களை பாரதி ராஜா பொது வெளியில நெகிழ்ச்சியோட நினைவு கூர்ந்திருந்தாரு. நீலாங்கரையில பொதுமக்கள் அஞ்சலிக்காக பாரதி ராஜாவோட உடல் வைக்கப்பட்டிருந்த பொழுது அவருடைய மனைவி சந்திரலீலா கண்ணீர் மல்க அங்க வந்தாங்க. அந்த நேரத்துல அங்க இருந்த கங்கை அமரன் ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டு கடைசி காலத்துல அவருடன் யாருமே இல்லாம ஓடி போயிட்டீங்க, மனுஷன் அனாதையா போயிட்டான் அப்படின்னு வேதனையோட சொல்லியிருக்காரு. அவரோட இந்த உருக்கமான வார்த்தைகள் அங்க இருந்தவர்களை நெகிழ்ச்சியில ஆழ்த்தியிருக்கு. கங்கை அமரன் ரொம்பவே மன வேதனையோட பேசினதை கவனிச்ச நடிகை ராதிகா உடனடியா அருகில் போயிட்டு அவரை சமாதானப்படுத்த முயற்சி செஞ்சாங்க. கங்கை அமரனோட இந்த உணர்ச்சி பூர்வமான பேச்சு தற்பொழுது ரசிகர்கள் மத்தியில பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கு. குறிப்பா கடந்த சில மாதங்களா பாரதி ராஜா தன்னோட இறுதி காலத்துல தனிமையா வாழ்ந்துட்டு வந்ததாகவும் அவருடைய குடும்பத்தினர் தொடர்ந்து இல்ல அப்படின்னு சில செய்திகள் தகவல்கள் வெளிவந்திருந்தது. ஆனா அவை வெறும் வதந்திகளாகவே பலரால கருதப்பட்டிருந்தது. இந்த நிலையில இறுதி அஞ்சலியின் பொழுது கங்கை அமரன் வெளிப்படுத்தின வேதனை மற்றும் அவர் சொன்ன வார்த்தைகள் அந்த தகவல் உண்மைதானோ அப்படின்னு எல்லாரையுமே நினைக்க வச்சிருக்கு. பாரதி ராஜா சந்திரலீலா தம்பதிக்கு 1976ஆம் ஆண்டு மகனா மனோஜ் பிறந்தாரு. அதுக்கப்புறம் 1979ஆம் ஆண்டு மகள் ஜனனி பிறந்தாங்க. தந்தையோட வழியை பின்பற்றி திரைப்பட உலகில நுழைஞ்ச மனோஜ் தாஜ்மஹால் திரைப்படம் மூலமா கதாநாயகனா அறிமுகமானாரு. அதுக்கப்புறம் பல திரைப்படங்கள்ல நடிச்சதோட உதவி இயக்குனர் மற்றும் பின்னணி பாடகர் அப்படின்னு பணியாற்றி இருந்தாரு. ஆனா 2026ஆம் ஆண்டு மார்ச் 25ஆம் தேதி ஏற்பட்ட மாரடைப்பு காரணமா 42 வயதுல மனோஜ் உயிரிழந்தாரு. இந்த சம்பவம் பாரதி ராஜாவை ரொம்பவே பாதிச்சிருந்ததா அவருடைய நெருங்கிய உறவினர்கள் தெரிவிச்சிருந்தாங்க. மனோஜ் போல திரையுலகில அதிகம் ஈடுபடாம இருந்தவங்க ஜனனி. பொதுவெளி நிகழ்ச்சிகளிலும் அவங்க பெருசா வெளிவந்தது கிடையாது. மலேசியாவை சார்ந்த ராஜ்குமார் தம்பிராஜா அப்படின்றவரை திருமணம் செஞ்சுக்கிட்ட ஜனனி பெரும்பாலும் குடும்ப வாழ்க்கையிலேயே கவனம் செலுத்திட்டு வந்தாங்க. இதனால அவங்கள பத்தின தகவல் பொதுமக்களுக்கு அதிகமா கிடைக்கல. இருந்தாலும் தந்தையோட ரொம்பவே நெருக்கமான உறவை கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மனோஜோட மறைவுக்கு அப்புறம் பாரதி ராஜாவோட உடல்நிலை வேகமா பாதிக்கப்பட்டதா குடும்பத்தினர் தெரிவிச்சிருந்தாங்க. மகனோட புகைப்படங்களை பார்த்து பல முறை அவர் கண்ணீர் வடிச்சதாகவும் சொல்லப்படுது. அவரோட மனவேதனைய குறைப்பதற்காக வெளிநாடுகளுக்கும் அழைச்சிட்டு செல்லப்பட்டதா தகவல்கள் வெளியாகி இருந்தது. இருந்தாலும் மகன் இழப்ப அவரால் முழுமையா ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு நெருங்கினவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. 1941ஆம் ஆண்டு சின்னசாமி பெரிய மாயத்தேவர் அப்படின்ற பெயர்ல பிறந்த பாரதி ராஜா தமிழ் சினிமாவை புதிய பாதைக்கு அழைச்சிட்டு போயிருந்தாரு. 1977ஆம் ஆண்டு வெளியான 16 வயது நிலை திரைப்படம் மூலமா இயக்குனரா அறிமுகமான அவரு அதுக்கப்புறம் 40க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கியிருந்தாரு. கிழக்கே போகும் ரயில், சிவப்பு ரோஜாக்கள், அலைகள் ஓய்வதில்லை, காதல் ஓவியம், முதல் மரியாதை உள்ளிட்ட பல திரைப்படங்கள் இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்களால கொண்டாடப்பட்டுட்டு வருது. தேசிய விருதுகள், மாநில விருதுகள் உள்ளிட்ட ஏராளமான அங்கீகாரங்களை பெற்ற அவரு இந்திய திரையுலகோட முன்னோடிகள்ல ஒருவரா இன்னைக்கும் நினைவு கூறப்படுறாரு.
இன்னைக்கு பாரதி ராஜா உடலால நம்ம கூட இல்லை அப்படின்னாலும் அவர் உருவாக்கின கதைகளும் கதாபாத்திரங்களும் தலைமுறைகளை தாண்டி வாழும். சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.